பொலிவுடன் மாலை நியூஸ். மயிலாடுதுறையில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு போலீசார் நெருக்கடி. புஷி ஆனந்த் பங்கேற்கும் கொடியேற்று நிகழ்வு நடைபெறும் இடத்தில் வைக்கப்பட்ட ஆர்ச்சை அகற்ற உத்தரவு. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியினை தொடங்கி அக்கட்சியின் கொடியை கடந்த மாதம் அறிமுகப்படுத்தினார். அக்கட்சியின் மாநாடு விரைவில் விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். கட்சி மாநாடு குறித்து நிர்வாகிகளுடன் கலந்தாலோசனையில் ஈடுபட உள்ள ஆனந்த் முன்னதாக மயிலாடுதுறையில் 2 இடங்களில் கட்சியின் கொடியை ஏற்றி வைக்க உள்ளார். மாயூரநாதர் கோவில் மேலவீதியில் கட்சி கொடி ஏற்றும் விழாவிற்கு போலீசாரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. வாய்மொழியாக வரவேற்பு ஆர்ச் அமைக்க அனுமதி பெற்றதாக கூறப்படுகிறது. மாயூரநாதர் கோவில் மேலவீதியில் பொதுச் செயலாளரை வரவேற்று கட்சியினர் ஆர்ச் அமைத்துள்ளனர். இந்நிலையில் இன்று அப்பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் அனுமதி பெறாமல் போக்குவரத்திற்கு இடையூறு அளிக்கும் வகையில் சாலையை ஆக்கிரமித்து ஆர்ச் அமைக்கப்பட்டு இருப்பதாக கூறி அந்த ஆர்ச்சை அகற்ற தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டனர். இதையடுத்து வேறு வழியின்றி கட்சி நிர்வாகிகள் அந்த ஆர்ச்சை அகற்றினர். கட்சி தொடங்கப்பட்ட நிலையிலேயே கட்சி நிகழ்வுக்கு போலீசார் தரும் அழுத்தத்தை கண்டு கட்சியின் நிர்வாகிகளான இளைஞர்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு 2026. அப்போது நாம் கண்டிப்பாக ஆட்சியில் அமருவோம். இதற்காக நாம் அனைவரும் ஜாதி மதத்தை கடந்து மக்களோடு மக்களாக இணைந்து சேவை புரிய வேண்டும். மயிலாடுதுறையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேச்சு. விஜயின் 69வது படம் அரசியலா என்ற கேள்விக்கு கொடியேற்ற விழாவிற்கு வந்துள்ளதாக பதிலளிக்காமல் நழுவினார். மயிலாடுதுறையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்றும் நிகழ்வு பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் குட்டிகோபி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொண்டர்களின் உற்சாகத்தோடு 30 அடி உயர கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். பெண்களுக்கு நல உதவியாக புடவைகள் வழங்கினார். மயிலாடுதுறை வல்லாளகரம் ஊராட்சி சேந்தங்குடியில் கொடியேற்றிய புஷி ஆனந்த் பேசுகையில், தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு 2026. அப்போது நாம் கண்டிப்பாக ஆட்சியில் அமருவோம். இதற்காக நாம் அனைவரும் ஜாதி மதத்தை கடந்து மக்களோடு மக்களாக இணைந்து மக்கள் சேவையை ஆற்ற வேண்டும் என்றார். தொடர்ந்து மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவில் மேலவீதியில் 50 அடி உயர கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றினார். கொடியேற்றும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஆனந்திற்கு கட்சியின் செங்கோலை பரிசாக வழங்கினர். இந்த நிகழ்ச்சிகளில் கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக புஷி ஆனந்துக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். இன்று வெளியிடப்பட்ட நடிகர் விஜயின் 69வது படத்தின் போஸ்டரில் கையில் வெற்றி தீப்பந்தம் ஏந்தியபடி இருக்கும் போஸ்டர் வெளியிடப்பட்டது. அரசியல் படமா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விற்கு தற்போது கட்சி கொடி ஏற்ற விழாவிற்கு வந்துள்ளதாக தெரிவித்து சென்றார். புத்த புது பொலிவுடன் மாலை நியூஸ்.